நீட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு தெரியாதவன் கூட மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். யாரா வாதாடின வக்கீல்னா அது தெரியல, யாரா கொண்டு வந்ததுன்னா தெரியல. ஆனா நீட்டு ஒழிக்க. நீட்டு வேணுமா வேண்டாமா? நீட்டு வேணும். ஏன் வேணும்? நீட்டு கொண்டு வந்த வரைக்கும் இவங்க சாமானியம் இருந்தாங்க. ஆனா இதுல மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அதுல நோட்டீஸ்ல வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. சரி, நீட்டை கொண்டு வர விடாம தடுத்து நிறுத்திருந்த வாதாடின வக்கீல நீ தடுத்து நிறுத்த வேண்டியதானே, ஏன் நீ அதை செய்யல? அரசாங்கத்துல பதவியில இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பிள்ளைகளா பேரங்களா யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ போட முடியுமா? சரியான கேள்வி. போட்டு பாரு. இன்னைக்கு அந்த அனிதான்ற பொண்ணு செத்து போச்சு, செந்தரையில ஒரு மாணவி. அது பர்சன்டேஜ் என்ன பிளஸ் 2ல 89%. அந்த 89% எடுத்த மாணவியால நீட் எழுதி பாஸ் பண்ண முடியல. நான் அப்ப அந்த கல்வியை வச்சு இன்னும் என் குட்டு சட்டியில குதிரை ஓட்டுறேன் தான் நான் கேட்கிறேன். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியரை சந்திக்கிறோம். வழக்கமா பல சாமானியரை நம்ம சந்திச்சிருப்போம். அதுல இவங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சாமானியர். பேர் நீட் நாராயணன். எதுக்கு அவருக்கு நீட்டுங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். இப்ப நேரடியா வாங்க அவங்க கிட்டே போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க நம்ம நாரதர் மீடியா நேயர்களுக்கு நீங்க பல்வேறு சேனல்கள் மூலமாக நீங்க பலரை ஈர்த்திருக்கீங்க. உலகமுள்ள உள்ள தமிழர்கள் பெரும்பாலும் உங்களை பார்க்காதவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பாக காவல்துறை நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் ரசிகராகவே இருக்காங்க. சரி, உங்களுக்கு நீட்டு நாராயணன்கிற பேரு நாராயணன், நீட்டு நாராயணன்கிற பேரு எப்படி வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம். நீட்டு நாராயணன்றது பேரு எனக்கு தானா நான் வச்சுக்கிட்ட பேர் இல்ல, அது மீடியாக்கள் கொடுத்த பேரு. அதாவது மெயினா டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் அந்த அம்மையார் அவர்கள் போட்ட பேர். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீட் எக்ஸாம்னால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி படிச்சவனும் போராட்டம் பண்றான், படிக்காதவனும் போராட்டம் பண்றான். நீட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு தெரியாதவன் கூட மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீட்டை பத்தி. யாரா வாதாடின வக்கீல்னா அது தெரியல, யாரா கொண்டு வந்ததுன்னா தெரியல. ஆனா நீட் ஒழிக்க, மோடி ஒழிக்க, இதுதான் இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. சரி, குறிக்கிறது தப்பா நினைக்காங்க. நீட்டு வேணுமா வேண்டாமா? நீட்டு வேணும். ஏன் வேணும்? அதான் இப்ப ஏற்கனவே நான் சொல்லிதான் இருந்தாலும் இப்ப இந்த தடவை நான் சொல்றேன். கண்டிப்பா. அதாவது மெடிக்கல் சீட்டுக்கு நீட்டு கொண்டு வரப்பட்டது. கண்டிப்பா. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ், மோடி அல்ல. வாதாடின வக்கீல் யாரு? தி கிரேட் கிரிமினல் லாயர் நளினி சிதம்பரம். முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரத்தோட பொண்டாட்டி நளினி சிதம்பரம் தான் நீட் இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியம்னு சொல்லி வாதாடின வக்கீல் அம்மையாரே அவங்க தான். இதை திராவிட மாடல்காரரு மறைச்சிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையை மறைச்சிதான் பழக்கம். எப்போதுமே பொய்யை தான் பெருசா விளம்பரப்படுத்துவாங்க, உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட்டு கொண்டு வந்த வரைக்கும் இவங்க சாமானியம் இருந்தாங்க. ஆனா இதுல மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அதுல நோட்டீஸ்ல வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. அதாவது திராவிட மாடல்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைய பிடிக்காத மாதிரி பண்ணிட்டார். அதாவது நான் சொல்றது சம்பாதிக்கிற வழி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுல போனாலும் அதுல வருமானம் இருந்தா தானே இவங்க அதை ஆதரிப்பாங்க. அது இவங்களுடைய கொள்கை இல்லை. கண்டிப்பா. அந்த கொள்கையை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா. அன்னைக்கு காங்கிரஸ் நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்த போது நீட்டை நாங்க கொண்டு வர விடல, தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தோம். சரி, நீட்டை கொண்டு வர விடாம தடுத்து நிறுத்திருந்த வாதாடின வக்கீல நீ தடுத்து நிறுத்த வேண்டியதானே, ஏன் நீ அதை செய்யல? அதாவது நீட்டு வேணும்னு சொல்லி வழக்கு போட்டவங்களுக்கு ஆதரவா வழக்காடுன வக்கீல் நளினி சிதம்பரம். அப்போ நீ ஏன் அந்த அம்மாவை ஆஜராக கூடாதுன்னு சொல்லி நீ ஏன் தடுத்து நிறுத்தல கேட்டா, அது அவங்களுடைய தொழிலா இருந்தா என்ன, நாட்டுக்கு நல்லதுன்னு தானே நினைக்கிற. அப்ப அதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதானே, அவ்வளவு அக்கறை இருக்கிறவன் ஏழை மாணவர்கள் மேல. நான் என்ன கேட்கிறேன், இவங்களை இவ்வளவு ஏழை மாணவர்கள் நீட்டை பாதிக்கப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ட்டு இவ்வளவு பெருசா பேசுற இவங்க, நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு முதல்வர் அவர்கள், திராவிட மாடல் தலைவர் அவர்கள் பதில் சொல்லணும். இன்னைக்கு தரமான கல்வியை நாங்க அரசாங்க ஸ்கூல்ல கொடுக்குறோம், உங்க பிள்ளைகளை கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேருங்கள்னு சொல்ற இந்த திராவிட மாடலுக்காரர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸா இல்ல அதிகாரிகளோ இல்ல இவங்க கட்சியில இருக்கிற இவங்களோட பேரன்களோ பிள்ளைகளோ எம்எல்ஏ எம்பிகளோ யாரா இருந்தாலும், ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலரா இருக்கட்டும், இவங்க பிள்ளைகளை ஏன் கொண்டு போய் வேளாண்மையிலயோ சென்னை பப்ளிக் ஸ்கூல்லயே சேர்க்கிறீங்க? இது கொண்டு பதில் சொல்ல முடியுமா திராவிட மாடல் தலைவரால? அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏன் சேர்க்கல? இது என்னுடைய முதல் கேள்வி. சரி, அவங்க கிட்ட இதுக்கு ஒரு முட்டாள் ஒருத்தன் பதில் சொன்னான். அவங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்க எங்க வேணா சேர்ப்பாங்க, அது அவங்க. சரி, அப்படியே வச்சுக்க. உங்க திராவிட மாடல் தலைவருக்கு தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ள, அந்த தமிழ் பற்று உள்ள அவரு கவர்மெண்ட் ஸ்கூல் தரமான கல்வின்னு சொல்ற அவரு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான்
அரசாங்கத்துல பதவியில இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பிள்ளைகளா பேரங்களா யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ போட முடியுமா? சரியான கேள்வி. போட்டு பாரு, அதுக்கப்புறம் தெரியும் அதோட வண்டவாளம் என்ன ஆகுதுன்றது. அப்ப தெரியும். கேட்டா அது வற்புறுத்த முடியாதுன்னு இல்ல, கவர்மெண்ட் நினைச்சா போடலாம். கண்டிப்பா. இப்ப கூட கேரளாவில் போட்டிருக்காரு பினராயி விஜயன், 6th to +2 யூ வாண்ட் கம்பல்சரி ரீட் ஹிந்தி, கட்டாயம் ஹிந்தி படிச்சாகணும். ஆனா இங்க திணிக்காது. என்ன திணிக்கிறாங்க? உன் வாயில வச்சு திணிக்கிறாங்க. கேட்கறேன், உன் வாயில வச்சு திணிக்கிறாங்களா? இப்ப அந்த நீட்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் திருப்பியும் விளக்கத்தை கொடுத்துதான் ஆகணும். இப்ப நீட்டு வந்த போது அன்னைக்கு +2ல நீங்க 90% மேல இருந்தாதான் மெடிக்கல் காலேஜே உள்ள போக முடியும் சீட்டு. ரெண்டாவது பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டான்னு 25% தான் இருந்தது. இப்ப அந்த 90% அபோவ் 90% இருந்ததுனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் அந்த அளவுக்கு மார்க் எடுக்க மாட்டாங்க. அதனால இந்த பிரைவேட்ல வேளாம்மாள் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஈஸியா 90% மேல எடுத்தவங்கலாம் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மோடிஜி ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இதனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை, அந்த கட் ஆஃப் மார்க்கே எடுத்துட்டாரு. இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த வசதி வாய்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு அடியா போச்சு, மெயினா அரசியல்வாதி பிள்ளைங்களுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தனியார் காலேஜில் 25% இருந்த கவர்மெண்ட் கோட்டாவை 75% பண்ணிட்டாரு. ஸோ அவங்க இப்போ 50% டொனேஷன் வாங்குறது அடி வாங்கி போச்சு. அதுல இவங்களுக்கு வர கமிஷன் வரல. 25% நீ காலேஜ் கட்டினதுக்காக சம்பாதிச்சுக்கிட்டு விட்டாச்சு. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எம்எல்ஏ மந்திரி இவங்களுக்கெல்லாம் கோட்டா உண்டு. இது காமராஜர் பீரியட்ல இருந்தே உண்டு. அன்னைக்கு அவர் செஞ்சார், 20 பேருக்கு சீட்டை கொடுங்கன்ன உடனே டக்குன்னு 5 நிமிஷத்துல கையெழுத்து போட்டு இவங்களை டிக் பண்ணி கொடுத்தாரு. அதிகாரி பார்த்து அசந்தான். என்னங்கய்யா, நாங்க செலக்ட் பண்றதுக்கே 2 நாள் ஆச்சு, இன்னும் செலக்ட் பண்ணல, நீங்க 5 நிமிஷம் செலக்ட் பண்ணிங்க. ஆனா முட்டா பையில நான் யார் கொடுத்துருக்கேன்றத பாரு அப்படின்னாரு. பார்த்தா அவர் சீட்டு கொடுத்தவங்க எல்லாமே கை நாட்டு வச்சவங்க பிள்ளைங்களை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட திறமைசாலி வாழ்ந்த தமிழ்நாடு. அதை விடுங்க, இன்னைக்கு சிக்கக்கூடாத இடத்துல எல்லாம் சிக்கிட்டு தவிக்குது தமிழ்நாடு. அந்த கோட்டாவை மோடி ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு தான் எடப்பாடி பீரியட்ல தனியார் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு 7.5% மெடிக்கல் சீட்ல கொடுத்தது. இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பிரச்சனை, 2 பக்கமும் அடி வாங்குற மத்தலாம் மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. தனியார் காலேஜும் பெட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், கவர்மெண்ட் காலேஜ் கோட்டாவை வச்சு அவனுங்க சம்பாதிக்க முடியல. ஸோ நீட்டை எடுத்தா தான் நம்ம மறுபடியும் மெடிக்கல் சீட்டை வச்சு பெட்டி பார்க்க முடியும். இதுதான் இவங்களுடைய ஒரே எண்ணம். சரி, நீட்டு தேர்வுனால நம்ம சாமானிய மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு எந்த வகையில நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏழை மாணவர்களுக்கு எந்த நன்மைன்னா இப்ப நான் சொன்னேன், அதாவது கோட்டாவில் உள்ள போகலாம், 7.4% கவர்மெண்ட் கோட்டா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்கப்படுற கேள்விகள் 720 மார்க்கு, 120 மார்க் எடுத்தாலே 170 மார்க் எடுத்தாலே பாஸ். அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, 720 மார்க்குக்கு கேள்வி கேட்டு 170 மார்க் எடுத்து ஒரு மாணவனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவனால பாஸ் பண்ண முடியலன்னு சொல்றல்ல, அப்ப அந்த கல்வியை வச்சுட்டு நீ தரமான கல்வியை உங்க பிள்ளைகளை எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு, நீ எப்படி எந்த எய்ம்ல நீ சொல்ற? அரசாங்க பள்ளியோட தரமான கல்வி இல்லை, தரமான கல்வி மட்டும் இல்ல, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், பிரைவேட் ஸ்கூல்ல இவ்வளவு பாஸ் பண்றாங்க, ஈஸியா நீட் எழுதி பாஸ் பண்ணி இவ்வளவு வாய்க்கிழே பேசுற இந்த முதலமைச்சர், நீட்டை எதிர்க்கிற இந்த பொதுநலவாதிகள், அந்த நீட்டை எதிர்க்கிற இவங்க, அவ்வளவு அக்கறை இருக்கிற இவங்க என்ன பண்ணணும்? 10ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் 3 தடவை நீட்டை எழுதலாம். கவர்மெண்ட் அக்கமடேஷன் கொடுத்துருக்கு. ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டா இன்னொரு தடவை எழுதலாம். எந்த ஒரு விஷயமே தோல்வியில இருந்து தான் வெற்றியை கத்துக்க முடியும். எடுத்தவனே வெற்றி கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை எதுலையுமே. அப்படி பார்த்தா இவங்களை நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு அக்கறை இருக்கிற இவங்க ஏழை மாணவர்கள் மேல அந்த நீட்டுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் கொடுத்து அவங்கள அந்த உருவாக்கணும்ன்ற அந்த எண்ணம் ஏன் வரல நான் கேட்கிறேன். இன்னைக்கு அந்த அனிதான்ற பொண்ணு செத்து போச்சு, செந்தரையில ஒரு மாணவி. அது பர்சன்டேஜ் என்ன +2ல 89%. அந்த 89% எடுத்த மாணவியால நீட் எழுதி பாஸ் பண்ண முடியல. அப்ப அந்த கல்வியை வச்சு இன்னும் என் குட்டி சட்டியில குதிரை ஓட்டுறான் தான் நான் கேட்கிறேன். சரி, ரெண்டாவது இந்த நவோதயா பள்ளிக்கூட திட்டம் மத்திய அரசாங்கத்தால ராஜீவ்காந்தியால கொண்டு வரப்பட்டது. இது எல்லா மாநிலத்திலும் 600 பள்ளிக்கூடம் இருக்கு, தமிழ்நாட்டில் 1 கூட இல்லை. பாண்டிச்சேரி அண்டை மாநிலத்தில் கூட 4 பள்ளிக்கூடம் இருக்கு, இங்க ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. கேட்டா என்ன சொல்றீங்க, அதுல ஹிந்தி இருக்கு அதனால எங்களுக்கு வேண்டாம். ஹிந்தி இருந்தா உனக்கு என்ன?
ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை, இந்தியை திணிக்கிறாங்கன்ற. இப்ப இவரோட திராவிட மாடல்காரரோட மருமகன் சபரீஷன் பல ஸ்கூல் நடத்துறான். அதுல ஒண்ணு சன்ஷைன், வேளச்சேரி பக்கத்துல புழுதிவாக்கத்துக்கிட்ட இருக்கு. அந்த ஸ்கூலோட ஜீவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம பசங்க கேட்டை விட்டு உள்ள தாண்டி போயிட்டா, யூ வாண்ட் டு ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ், நாட் இன் தமிழ். தமிழ்ல நீங்க உங்க புள்ள பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் உங்களுக்கு ரிப்போர்ட், 500 ரூபாய் வீட்டுக்கு வாங்க, 500 ரூபாய் அபராதம். அப்போ உனக்கு ஒரு சட்டம், நீ சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு தமிழ் தேவையில்லை. ஆனா நாங்க தமிழா படிச்சு நாசமா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆனா இந்தியை திணிக்காது. கேட்கிறேன், தமிழ் இந்த திராவிட மாடல்காரர்களை நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் முக்கியமா. இந்த தமிழ் உயிரை விடுறீங்கல்ல, இந்த தமிழ்நாட்டில் இத்தனை தடவை நீங்க திராவிட மாடல் ஆட்சி பண்ணி தமிழ் லிட்ரேச்சர் படிச்ச எத்தனை பேருக்கு கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழை படிச்சு லாசாமா போனவன் தான் இங்க அதிகம். அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட வந்தது கிடையாதுயா. அப்புறம் எதுக்கு இதை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? மிக்க நன்றிங்க. நீண்ட நேரம் உரையாடுங்க. மிக்க நன்றி. மறுபடியும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.